உங்களோட வேலை என்ன? சம்மனை கொடுக்கணும். அப்படி ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்னா, வாங்க மறுத்தாங்கன்னா ஒட்டணும். ஒட்டிட்டோன்னா உங்கள் வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவன் கிழிக்கிறான், நாக்கால நக்கறான், எதெல்லாம் பண்ண போகிறான். அப்போ அது திரும்பி போனது அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இது திட்டமிட்டு சார். ஒரு போலீஸ்காரங்க அவங்களா செய்ய மாட்டாங்க சார். ஏன்னா நாளைக்கு ஒரு பாதிப்புன்னு வந்தால் ஒரு அரசாங்கம் நாங்கள் தான் செய்ய சொன்னலாம் சொல்லாது. சம்மந்தப்பட்ட கன்சர்ன் ஆஃபீஸர் தான் அதுக்கு நீதிமன்றத்திலேயோ இல்லை மனித உரிமை ஆணையத்தில் போய் நின்று பதில் சொல்லணும். அதால் போலீஸை அரசு பயன்படுத்தி கொள்கிறது. இப்போ சொல்லிட்டார்ல, ஆமாயா இப்போ என்னன்ற உங்களை எவன்டா யோகியா? அது என்னவோ அது வந்தது, கன்சர்ன் பண்ணி தானே இருந்த 2 பேரும், விரும்பி தானே என் கூட வந்தது. இதில் எங்கேயும் வந்துச்சு ரேப்பு? நான் யாராவது கப்பேச்சுனா இல்லை வன்முறை பாலியல் ஏதாவது பண்ணனா, வன்புணர்ச்சி பண்ணனான்னு கேட்குறாரு. உங்களை எவன்டா யோகியா சொல்லுங்கடான்ற. என்னமோ இப்போ இவங்க போகிறதா பாலியல் குற்றவாளி சீமான்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பழைய இயக்குனர் இன்னைக்கு ஒரு கட்சியின் தலைவரை இவர்கள் அசிங்கப்படுத்தாங்க நான் நினைக்கல. சீமானுக்காக ஓட்டு போட்ட 36 லட்சம் தமிழர்களை, 36 லட்சம் தமிழக மக்களை இவங்க அசிங்கப்படுத்துறாங்க. தமிழக அரசியல் இருக்கிற முக்காவாசி பேர் எடுத்தீங்கன்னா அவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு இருக்கும். ஒரு தமிழக அரசியல்வாதிகளில் ஒரு 20% பீப்புள் எடுத்திங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேன், இவங்கெல்லாம் மாமாவாக இருப்போம். இது நாம் சீமான் செஞ்சது சப்பு சரியில்லாம் சொல்ல வரல. அது நீதிமன்றத்தில் இருக்குது. அதுக்கேற்ற ரெமெடி வரட்டும். நீ சொல்கிறார்ல, ஒரு இந்தியா உலகத்திலேயே ஒரே வருடத்தில் 7 முறை கருக்கலைப்பு செஞ்சவன் நானாக தான் இருப்பேன்னு பெருமையாக தானே சொல்கிறாரு. சாவுங்க. கல்யாணம் வரை நான் எந்த பெண் கூடும் பேசலை அப்படின்னு இங்கே எத்தனை பேர் சார் சொல்லுவோம்? சொல்லுங்கள், உன் மனசாக சுட்டு சொல்லுங்கள். என்னமோ ஊர் உலகத்தை இல்லாத சீமான் பண்ணுற மாதிரியும், என்னமோ அதுதான் இப்போ தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனைன்ற மாதிரியும், அப்படியே பெண்கள்லாம் நாங்கள் அப்படியே கண்ணில் ஒத்திப்போம். தலையெடுத்து லுங்கிக்குள்ளே விட்டவெல்லாம் இன்றைக்கி அமைச்சராக இருக்கிறாங்க. இதை விட கேவலம்னா இருக்குது. ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவருடைய வீட்டில் சம்மன் ஒட்டப்படுகிறது, கிழிக்கப்படுகிறது. அங்கிருந்த காவலாளி நாம் தமிழரை சேர்ந்த ஒருவர் போலீஸாரால் அழைத்து செல்லப்படுறாங்க. அன்றே பார்த்தீங்கன்னா சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் காவல் நிலையத்தில் போய் ஆஜராகிறாங்க. 53 கேள்விகள் சீமானவர்களிடம் கேட்கப்பட்டதாக சொல்லப்படுது. வெளியே வந்த பிறகு ஒரு பிரஸ் மீட். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இரவு முழுவதும் ஒரு கூட்டம் கூடியிருக்கிறது. நாம் தமிழர் நிர்வாகிகள், தொண்டர்கள் அதிக அளவில் கூடியிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? சரி, நாம் தமிழர் தம்பிகள் கூடியிருந்தாங்க, போலீஸ் எதுக்கு அவ்வளோ கூடிச்சாங்க? இல்லை, நிர்வாகிகள் அதிக அளவில் கூடுறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அங்கு சீமானவருடைய வீட்டில் இன்ஸ்பெக்டர் அவர்கள் பிரவீன் ராஜேஷ் செல்லும் போது அங்கே ஒரு தள்ளு முள்ளு ஏற்படுகிறது. 2 பேரை கைது செய்கிறாங்க. இதுக்கு நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணுறாங்க. காவல்துறை அத்துமீறி செயல்படுகிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சீமானவர்களும் இது திமுக திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு சதி, என்னை பழி வாங்குவதற்கு திமுக செய்கிறது, என்னை பார்த்து திமுக அச்சம் கொள்கிறது, பயப்படுகிறது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்போ எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அங்கே காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்க. நீங்கள் அவ்வளோ போலீஸ் போடுறது நீங்கள் ஏதோ அத்துமீற பாருங்க அப்படின்னு நாம் தமிழர் அங்கே வராங்க. முதல்ல அந்த சம்மனத்தையுமே ஒட்டுறாங்க. சம்மனை எதுக்கு ஒட்டுவாங்க? ஒன்று வீடு பூட்டி இருக்கணும், இல்லை வீட்டில் இருக்கிறவங்க வாங்கிறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, மறுக்கிறாங்கன்னா அந்த செவுத்தில் ஒட்டிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கின்னு நாங்கள் சார் பண்ணிட்டோம், நாங்கள் சம்மனை கொடுத்துட்டோம், அவங்க பார்வைக்கு வச்சுட்டோம் அப்படின்னு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துடுவாங்க சார். அதுதான் இயல்பு. இப்போ அது பழைய சட்டம். இப்போ புதிய சட்டத்தில் நீ சும்மா வாட்ஸ்அப்பில் அமிச்சாலே போதும். வாட்ஸ்அப்பில் அமிச்சு அவங்களுக்கு டெலிவரி ஆகிடுச்சு, அந்த ப்ளூ டிக் வந்துடுச்சு, இல்லை டெலிவரி நமக்கு டபுள் அந்த டிக் அமிச்சிச்சுனால சர்வ் பண்ணதாக தான் அர்த்தம். இவ்வளோ தான் இது சிம்பிள் மேட்ரு. ஒட்டும்போது யாராவது ஏன் செவத்தில் ஒட்டுறேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணால் அது ஒரு அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது. ஒட்டிட்டேன், வந்துட்டேன். சரி, ஒரு எருமாடு இப்போ எருமாடு பேப்பர்லாம் திங்கிறத பார்க்குறோம்ல, ஒரு எருமாடு அந்த இதை தின்னுச்சு சார். எருமாடை கொண்டு போய் ரிமைண்ட் பண்ணுவீங்களா? ஒட்டியாச்சு, வந்தாச்சு, அது அவன் வீட்டு சுவர். கிழிக்கல போகிறான், மழை பெய்யுது, என்ன பண்ணுவீங்க? ஒட்டிட்டு 5 நிமிஷத்தில் மழை பெய்யுது, வருண பகவானுக்கு சம்மன் அமிச்சு வர வச்சு இல்லை அரெஸ்ட் வாரண்ட் போடுவீங்களா? உங்களோட வேலை என்ன? சம்மனை கொடுக்கணும். அப்படி ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்னா, வாங்க மறுத்தாங்கன்னா ஒட்டணும். ஒட்டிட்டோன்னா உங்கள் வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவன் கிழிக்கிறான், நாக்கால நக்கறான், எதெல்லாம் பண்ண போகிறான்.
அப்போ அது திரும்பி போனது அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இது திட்டமிட்டு சார் ஒரு போலீஸ்காரங்க அவங்களா செய்ய மாட்டாங்க சார். ஏன்னா நாளைக்கு ஒரு பாதிப்புன்னு வந்தால் ஒரு அரசாங்கம் நாங்கள் தான் செய்ய சொல்லலாம் சொல்லாது. சம்மந்தப்பட்ட கன்சர்ன் ஆஃபீஸர் தான் அதுக்கு நீதிமன்றத்திலேயோ இல்லை மனித உரிமை ஆணையத்திலோ போய் நின்று பதில் சொல்லணும். அதால் போலீஸை அரசு பயன்படுத்தி கொள்கிறது. இது ஒரு பெரிய விஷயமா சம்மன் கொடுக்குறது. இப்போ சீமான் அசிங்கப்படுத்தினார்ல ஒரு போர்டை வச்சுட்டு எப்பா ஒட்டுறவங்களா நீங்கள் ஒட்டிங்கப்பா அப்படின்னு. அப்போது அதிலிருந்தே ஒரு கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆகுது. அதன் அடிப்படையில் சீமானை விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. சரி நானும் வரேன்ட்டுறாரு. அப்போ அரசு வேணும்னே ஏதோ ஒன்று இதில் பழிவாங்கல் பண்ணுது, நம்ம தலைவர் மீது ஒரு அலிகேஷனை போடுது, இல்லை இவர் அசிங்கப்படுத்த விரும்புது. சார் நீங்கள் சீமான் சொல்லிட்டார்ல, ஏய் என்னய்யா, ஆமாம் என்னப்போ நான் அது ரொம்ப நாளாக சொல்லுங்கிறேன். நான் அவர் ஒரு டைரக்டர், அந்த அம்மா ஒரு நடிகை. நம்மெல்லாம் பார்த்துருப்போம், நம்ம கூட சொல்ல வேணாம். எத்தனையோ நடிகைகள் சினிமாவில் பட வாய்ப்பு வருவதற்கு என்னென்ன பண்ணாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. என்ன மட்டும் இல்லைங்க, எங்கள் அம்மாவையும் கேட்டாங்க அப்படின்னு பேசுகிற நடிகைகளோட வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போது எல்லா இடங்களிலும் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஆண்கள் பெண்களை பயன்படுத்தி கொள்வது பெரும்பாலான இடங்களில் இயல்பாக அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது. சினிமாவில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு ரெட்டி கூட சொன்னாங்கல்ல, என்னை பல முறை பயன்படுத்திட்டு சினிமாவில் சான்ஸ் தரல. பல ப்ரொடியூசர்கள் நாங்கள் சிலர்லாம் பேட்டி கொடுக்கறத பார்க்குறோம். நாங்கள் சினிமான்னு போயிட்டா மேக்கப் மேன் இருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சில இடத்துலலாம் கம்பல் பண்ணுறாங்க. நாங்கள் விரும்பி சில இடத்துல சிலர் போவாங்க, நாங்கள் வந்துடுவோம் அப்படிலாம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஆண் ஒரு பெண்ணின் அங்கங்களை தொட்டு அதை மேக்கப் பண்ணுறது, பவுட்ரு போடுறது, புடவை கட்டி விடுறது, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா சினிமாவில் பார்க்கப்படலை. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் தப்பு சொல்லலை, அப்படி இப்படி ஒன்று ரெண்டு அப்படி கொஞ்சம் நிறைய அங்கே இருக்குது. அப்படிங்கிற போது ஒரு டைரக்டர், ஒரு நடிகை, அவ்வளோதான். என்ன இதில் இப்போ சொல்லிட்டார்ல, ஆமாயா இப்போ என்னன்ற உங்களை எவன்டா யோகியா, அது என்னவோ அது வந்தது கன்சர்ன் பண்ணி தானே இருந்த ரெண்டு பேரும், விரும்பி தானே என் கூட வந்தது. இதில் எங்கேயும் வந்துச்சு ரேப்பு, நான் யாராவது கப்பேச்சுனா இல்லை வன்முறை பாலியல் ஏதாவது பண்ணனா, வன்புணர்ச்சி பண்ணனான்னு கேட்குறாரு. உங்களை எவன்டா யோகியா சொல்லுங்கடான்றாரு. உடனே அப்படி பார்க்கும்போது நம்ம நெல்லை கண்ணன் அவரோட இப்போ ஒரு வீடியோவை எடுத்து எல்லோரும் வெளியில் போடுறாங்க. மவுண்ட் ரோடில் யாரையோ ஒரு பொண்ணை அம்மனக்குண்டியாக ஓட விட்டார். இதெல்லாம் பற்றி பேசுனா என்ன சார் ஆகும்? சார் ஒரு சம்பவம் நடந்தது, அந்த பொண்ணு புகார் கொடுத்தது, அது திருப்பி வாபஸ் ஆகினாங்க. திருப்பியும் அந்த பொண்ணையே நீங்கள் கூட்டாந்து நீங்கள் பொலிட்டிக்கலாக அதை யூஸ் பண்ணுறீங்க. நம்ம சுபவி கூட ஒரு கூட்டம் போட்டு சொன்னார் தெரியுங்களா, நாம் விஜயலட்சுமி விஷயத்தை பேச மறந்துட்டோம், திரும்பி நாம் அதை பேசணும், இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பேசுகிற பேச்சாது. அப்படி இருக்கிறப்போ தான் இன்றைக்கி ஓப்பனாக அவர் சொல்லிட்டாரு. சார் அந்த வழக்கே இவர் தான் அதை எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண சொல்லி நீதிமன்றத்துக்கே போகிறார். சில நீதிபதிகள் எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுவாங்க. இது இந்த பாலியல் துன்புறுத்தல் இல்லை பாலியல் சம்மந்தமான வழக்குன்றதால அதை நம்ம பண்ணக்கூடாது. சில சாதாரண வழக்குகள் கூட சில நீதிபதிகள்லாம் சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி என் மேலே போலியாக ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வழக்கு இருக்குது, இதை குவாஷ் பண்ணோம்னா நீ இன்னசென்ட் தானே, நீ நிரபராதி தானே, ட்ரெயினில் போய் நிரூபியாத அப்படின்னு அந்த வழக்கையை தள்ளுபடி பண்ணுவாங்க. உன் மேலே குற்றம் இல்லைல்ல, அந்த குற்றத்தை போய் உன்னால் நிரூபிக்க முடியாது. அவங்களால உன் மேலே நீ தான் அந்த தப்பு செஞ்சேன்னு நிரூபிக்க முடியாதுல்ல, அப்போ நீ ஏன் பயப்படுற, ட்ரையல் கோர்ட்டில் போய் உன்னோட வாதத்தை வச்சு நீ விடுதலை வாங்கிக்கோ அப்படின்னு சர்வசாதாரணமாக தள்ளுபடி பண்ணுகிற நீதிபதிகளும் இருக்கிறார்கள் இந்த குவாஷ் பெட்டிஷன். அப்படி இருக்கிற போது இதில் அந்த நீதிபதி ஒரு கருத்தை சொல்லிட்டாரு, ஒரு இவ்வளோ காலத்துக்குள்ளே நீங்கள் அதை விசாரித்து ஒரு அறிக்கையை நீதிமன்றத்தில் வைங்க, அதுக்கப்புறம் ட்ரையல் நடக்க போகுது. என்னமோ இப்போ இவங்க போகிறதான் பாலியல் குற்றவாளி சீமான்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பழைய இயக்குனர் இன்றைக்கி ஒரு கட்சியின் தலைவரை இவர்கள் அசிங்கப்படுத்தாங்கன்னு நான் நினைக்கல. சீமானுக்காக ஓட்டு போட்ட 36 லட்சம் தமிழர்களை, 36 லட்சம் தமிழக மக்களை இவங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போது சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட விஷயம், அதாவது விஜயலட்சுமி சீமான் 2 பேர் சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயம், நடந்துதான் நடக்கலையா அப்படிங்கிறத தாண்டி ஒரு தனிப்பட்ட விஷயம். இல்லை அதான் நடந்துச்சுன்னு அவரே சொல்லிட்டாரு, சும்மா ஏன் பூசி மூடுவீங்க, விருப்பப்பட்டு தான் வந்தான்னு தெரியல. அப்புறம் என்ன இல்லை, ஒரு தனிப்பட்ட விஷயத்தை அரசியல் ஆக்குறாரு, நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சியை முன்னிலைப்படுத்தி அரசியலாக்க முற்படுகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளை யார் சார் அரசியலாக்க சிலர் முன் வைக்கிறாங்களா? யார் அரசியலாக்குறாங்களா? சீமான் அவர்கள். ஏன்னா ஒரு புகார் கொடுக்கப்படுகிறது, நாம் தமிழர் கட்சியையே அங்கே திரட்டி ஒரு படையோட நிற்கிறாரு அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இப்போ ஒரு தனிப்பட்ட முறையில் சீமான் அவர்கள் இன்னமும் ஒரு டைரக்டரா இருந்தாருன்னா இந்த புகார் பெருசா
எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இப்போ எத்தனையோ அரசியல் தலைவர்கள் மீது புகார் கொடுக்கப்பட்டு அந்த பெண்கள் அங்கே இங்கே டிஜிபி ஆஃபீஸ் கமிஷன் ஆஃபீஸ்லாம் அலைஞ்சதெல்லாம் பார்த்து அந்த பெட்டிஷன்லாம் என்னாச்சு? ஒரு தடவை ஒரு தலைவர் மீது புகார் தரப்படுகிறது. அன்றைக்கு காங்கிரஸ் மைதானத்தில் தேனாம்பேட்டில் ஒரு கூட்டம். அன்னைக்கு மரியாதைக்குரிய நம்ம சொல்லலாம் மரியாதைக்குரியன்னு சொல்லலாம் வீரமணியா இல்லை மனசாட்சி உறுத்துது, அதுக்காக சொன்னேன். வீரமணி சொல்கிறாரு, இன்றைக்கு ஒரு காகிதம் இந்த குறிப்பிட்ட தலைவர் மீது வீசப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பெண் புகார் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி பல காகிதங்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது வீசப்பட்டது. அந்த காகிதங்கள் எல்லாம் எரித்து உரமாக்கி அதில் வளர்ந்திருக்கிறார். இப்போ தலைமை பேசுகிற பேச்சு அது. பல பொம்பளைங்க புகார் கொடுத்தாங்களாம். அந்த புகாரையெல்லாம் எரித்து எருவாக்கி அவர் வளர்ந்துருக்காராம். இதுதான் தமிழக அரசியலின் தரம். நீங்கள் தமிழக அரசியல் இருக்கிற முக்கால்வாசி பேர் எடுத்திங்கன்னா அவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு இருக்கும். ஒரு தமிழக அரசியல்வாதிகளில் ஒரு 20% பீப்புள் எடுத்திங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேன், இவங்கெல்லாம் மாமாவாக இருப்போம், கூட்டி கொடுக்குறவனாக இருப்போம், அரேஞ்ச் பண்ணுறவனாக இருப்போம், ஏற்பாட்டாளராக இருப்பான், ஓப்பன் இப்படி சொல்ல போனால் பொம்பளை புரோக்கராக இருப்போம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம ஒன்றா பொது வெளியில் அவர்கள் பேரை நம்ம சொல்லறதுக்கு ஒன்றா நமக்கு ஒரு நெருக்கடி இல்லை ஒரு கூச்சமாக இருக்கலாமே தவிர, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். தமிழக அரசியலில் ஏங்க எத்தனை பேருங்க மாமா அப்படின்னா நான் ஒரு 50 பேரை டக்கு டக்குன்னு சொல்லுவேன், நீங்கள் ஒரு 20 பேரை சொல்லுவீங்க. இயல்பாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை நம்ம பேசுகிறது இல்லை. அப்படிங்கிற போது ஏதோ ஒரு இயக்குனராக இருந்த போது நடந்த ஒரு தவறு. ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ இப்படி பேசுவேன் சார், கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் வரை நான் எந்த பெண் கூடும் பேசலை அப்படின்னு இங்கே எத்தனை பேர் சார் சொல்லுவோம்? சொல்லுங்கள், உன் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். என்னமோ ஊர் உலகத்தை இல்லாத சீமான் பண்ணிட்ட மாதிரியும், என்னமோ அதுதான் இப்போ தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனைன்ற மாதிரியும், அப்படியே பெண்கள்லாம் நாங்கள் அப்படியே கண்ணில் ஒத்திப்போம். தலையெடுத்து லுங்கி ஊக்குள்ளே விட்டவெல்லாம் இன்றைக்கி அமைச்சராக இருக்கிறாங்க. இதை விட கேவலம்னா இருக்குது. இன்னும் அந்த வீடியோ சுத்தத்தானே செய்யுது. அப்போது இது நாம் சீமான் செஞ்சது சப்பு சரியில்லாம் சொல்ல வரல, அது நீதிமன்றத்தில் இருக்குது. அதுக்கேற்ற ரெமெடி வரட்டும். இது சொல்கிறார்ல, இந்தியா உலகத்திலேயே ஒரே ஒரு இடத்தில் 7 முறை கருக்கலைப்பு செஞ்சவன் நானாக தான் இருப்பேன்னு பெருமையாக தானே சொல்கிறாரு. சாவுங்க, உங்களுக்கு என்னையா யோகியதை இருக்குதுன்னு கேட்குறாரு. சொல்லுங்கள், நாங்கள்லாம் ஏகபத்தினி வரதேன், நாங்கள் ஐயோ ஒரு பொண்ணோட நாங்கள் ஏறிட்டு பார்த்ததில்ல, பேச முடியுமா? அதால் சீமான் பேசுகிற அரசியலை விமர்சனம் பண்ணுவதற்கு இவங்ககிட்ட அரசியலே இல்லை. அதால் ஆளை விமர்சனம் பண்ணுறோம். அவர் அப்போ எப்படி இருந்தார் தெரியுமா, இப்போ எப்படி இருந்தார் தெரியுமா அப்படின்னு. இது இங்கே ஒரு தீனி போடுற அரசியல் தான் சார். திமுகவோட அரசியலுங்கிறத செக்ஸ் கலந்தது தான். நீங்கள் அவங்க மேடையெல்லாம் பாருங்கள், டபுள் அர்த்தமாகவே பேசுவாங்க. அது இவரும் இல்லை, கலைஞர்லேருந்து இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு பேச தெரியலன்னு வச்சுக்கோங்க, எவனோ ஒருத்தன் எழுதி கொடுக்குறான். அதால் அந்த செக்ஸு அந்த இரட்டை அர்த்தங்கள் நிறைந்த விஷயம்லாம் அதில் இல்லை. கலைஞர் பேச்செலாம் கேட்டிருக்கீங்களா? எல்லாமே அதாவது கூட்டத்துக்கு வந்தால் கலக்கல்னு டபுள் மீனிங்லாம் அவன் கேட்டு போகணும். அதே மாதிரி இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் எல்லாமே இப்போ பல பேர் பச்சையாக பேசுகிறான். அந்த காலத்தில் வெற்றி கொண்டான் அந்த மாதிரி ஆட்கள் ஒரு 4-5 பேர் வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாம் பச்சையாகவும் கலோக்கலையாகவும் பேசுவாங்க. ஒரு கூட்டத்துக்கு வந்தால் செக்ஸ் வார்த்தை ஒரு 4 வார்த்தை கேட்டுட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு போகணுன்றது தான் அவங்களோட பாலிசி. அதை இன்றைக்கி சீமானை பயன்படுத்தி சீமான் அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு. ஒரு பெண் பாலியலில் பாதிக்கப்பட்டால் 1000 பெண்கள் டெய்லி பல பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்க. குழந்தைங்க, காலேஜ் பிள்ளைங்க எதுவுமே நிம்மதியாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்க முடியாத சூழல் இன்றைக்கி வந்த மாதிரி தான் எல்லோரும் பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கிற நிலையில் இன்னமும் விஜயலட்சுமிக்கு இவங்க அப்படியே ஒன்று மண்ணா இருந்த மாதிரியும் இப்போ அந்த பிள்ளைக்கு நீதி வாங்கி கொடுத்துட்டா தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பாலியல் குற்றங்களும் அப்படியே நின்றுடும்ன்ற மாதிரி ஒரு இமேஜை நீ கொண்டாந்து நீ பண்ணுறாங்க. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.